தேர்தலுக்கு முன்பாக பணப்பட்டுவாடாவிற்கு பாஜக ரெடியாக இருப்பதாகவும் அதற்கு ஜனவரி 5ஆம் தேதி வரை வெயிட் செய்ய வேண்டும் என்றும் அப்டேட் கொடுத்துள்ள அமித்ஷா, பாஜகவினருக்கு சில முக்கிய டாஸ்குகளை கொடுத்துள்ளதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து விரிவாக பார்ப்போம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த 7ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருந்தார். மறுநாள் 8ஆம் தேதி மதுரையில் உள்ள தனியார் ஹோட்டலில் பாஜக மையக்குழு நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நிர்வாகிகளின் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அமித்ஷா கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் என மூத்த தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக இருக்க, பொன் வி பாலகணபதி நம்ம பூத் ஏஜென்ட்களுக்கு இப்போதிருந்தே பணப்பட்டுவாடாவை தொடங்க வேண்டும், அப்போதுதான் தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்துவார்கள் என கூறினாராம். அப்போது குறுக்கிட்ட அமித்ஷா, இப்பவே எதற்கு பணம் தர வேண்டும், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாராம். அடுத்து ஏஜி சம்பத், நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது, தாவேகாவை நம் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்திய அமித்ஷாவிடம், சென்னை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை இன்னும் பெரிதாக்கி இருக்க வேண்டும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை CBI விசாரணைக்கு கொண்டு போயிருந்தால் அதை வைத்து பெரிய அளவில் அரசியல் செய்திருக்கலாம் என்று VP துரைசாமி தெரிவித்தாராம். இதற்கு பதிலளித்த அமித்ஷா, சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை கொடுக்க சொன்னால் வேறு விஷயங்களை பேசுகிறீர்களே என கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. திமுக மீதான ஊழல் புகார்களை கையில் எடுத்து CBI, ED, IT எல்லாவற்றையும் வைத்து ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என சில நிர்வாகிகள் பேச, அதற்கு பதிலளித்த அமித்ஷா, அத்தனையையும் உச்சநீதிமன்றம் கண்காணித்து வருகிறது, நீங்கள் சொல்வது போல் எல்லாம் செய்ய முடியாது என மறுத்திருக்கிறாராம். இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அமித்ஷா, புதிய தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லை, தனித்தனி கோஷ்டியாக செயல்படுவதை விட்டுவிட்டு ஒற்றுமையாக செயல்பட தொடங்குங்கள், உத்தரப்பிரதேசத்தில் 1,20,000 பூத் கமிட்டிகள் உள்ளன, இவை அனைத்திலும் பாஜக பூத் கமிட்டி அமைத்துள்ளது, ஆனால் தமிழகத்தில் 60,000 பூத் கமிட்டி மட்டுமே உள்ளது, திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் முழுமையாக பூத் கமிட்டி அமைத்துள்ளன, ஆனால் இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி என கூறிக்கொள்ளும் நம்மால் தமிழகத்தில் பூத் கமிட்டி அமைக்க முடியவில்லை, கன்னியாகுமரி, கோவை என விரல் விட்டு சொல்லும் அளவிற்கே சில மாவட்டங்களில் பூத் கமிட்டி முழுமையாக உள்ளது. %40 கூட பூத் கமிட்டி அமைக்கவில்லை, நான் தமிழகம் வரும்போதெல்லாம் பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் என கூறுகிறேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் பூத் கமிட்டி என்ற பெயரில் போலி பட்டியலை கொடுக்கிறீர்கள், 30 நாட்கள் அவகாசம் தருகிறேன், பூத் கமிட்டி பட்டியலை தயார் செய்து டெல்லிக்கு அனுப்பி வையுங்கள் என்று ஸ்ட்ரிக்டாக கூறிவிட்டாராம். எனவே நிர்வாகிகள், நாம் என்ன சொன்னாலும் காதிலேயே வாங்க மாட்டேங்கிறாரே, யாரிடம்தான் சென்று குறைகளை கூற வேண்டும் என்று கன்ஃபியூஷனில் இருப்பதாக கூறப்படுகிறது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.